பிரைஸ் லார்ட். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனம் 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களை தைரியப்படுத்துறாங்க. என்னன்னா, அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவாராம். உங்களுக்கு முன்னாடி என்னென்னலாம் கோணலானவைகளா காணப்படுதோ எல்லாவற்றையும் ஏசப்பா செவ்வையாக்குவேன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு காரியம் பல நாட்களா தடையாவே காணப்படுகிறது. என்ன முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவாராம். பல மனிதர்கள் உங்களுக்கு இடையூறா காணப்படலாம். பல சத்ருகள் உங்களுக்கு இடையூறா காணப்படலாம். ஏசப்பா இந்த நாள்ல உங்களுக்கு முன்பாக கடந்து போக போறாங்க. நீங்க அதுக்கப்புறம் எதை குறிச்சு நீங்க கவலைப்படணும்? ஒரு மனுஷனுக்கு முன்பாக ஏசப்பா புறப்பட்டு போயிட்டாங்கன்னா அந்த பாதை செவ்வையா மாறிடும். பிசாசு இவ்வளோ நாள் உங்களை ஏதோ ஒரு காரியத்துல முடக்கி வைத்திருந்தான். நீங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அது நடக்க முடியாம போயிடுச்சு. நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கே வந்துட்டு பல நாள் கன்ஃபியூஷன்ல நீங்க இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உனக்கு முன்பாக இனிமே கடந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் ஏசப்பா நம்ம முன்னாடி கடந்து போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா, வே கிளியர் ஆயிடும். வழி கிளியர் ஆயிடும். எந்த மனுஷனும் உங்களுக்கு இடையூறா நிற்க முடியாது. எந்த பிசாசும் உங்களுக்கு இடையூறா நிற்கவே முடியாது. நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். ஏசப்பா சொன்னாங்கன்னா செய்வாங்க அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படணும். நீங்க அப்படி விசுவாசிக்கும் போது நிச்சயமா ஏசப்பா உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாங்க. இன்னைக்கு உங்களுடைய பல காரியங்களுக்காக ஏசப்பா உங்களுக்கு முன்பாக கடந்து போறாங்க. அது ஏதோ ஒரு பண தடையா இருக்கலாம், பொருள் தடையா இருக்கலாம், வாழ்க்கை தடையா இருக்கலாம், படிப்பின் காரியங்கள் தடையா இருக்கலாம், வேலையின் காரியங்கள் தடையா இருக்கலாம், குழந்தை தடையா இருக்கலாம், நோயின் தடையா இருக்கலாம். எது வேணா இருக்கட்டும், ஏசப்பா உங்களுக்கு முன்பாக போய் இவ்வளோ நாள் இருக்கிற எல்லா கோணலான சுச்சுவேஷன்ஸை ஏசப்பா இந்த நாளில் மாற்றி போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சொன்னீங்கல்ல, எனக்காக செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாக இந்த வார்த்தையின்படியே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. என்ன காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் வரும் காலத்தில் மாறும்னு சொல்லிட்டாங்க. வரும் நாட்களில் மாறும். நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் கடந்து போங்க. அவங்களுக்கு முன்னாடி என்னென்னலாம் கோணலாக காணப்படுதோ எல்லாவற்றையும் செவ்வையாக்குங்க ஏசப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மை விட்ட உதவி செய்ய யாரும் இல்லை ஏசப்பா. பிசாசின் தடைகள், மனிதரின் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. தாழ்த்துற வெறுமையாக்குறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.